புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட காரணத்தால் கோவிலை இடிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு போட அதற்கு நேரடியாக ஊர் பெண்களும் ஆண்களும் காவல்துறையை நோக்கி எழுப்பிய கேள்வி ஆளும் கட்சியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நீதித்துறையையும் அசைத்து பார்த்திருக்கிறது. அதே நீதிமன்றம் மசூதியில் கூம்பு வடிவ ஒளிபெருக்கி இருக்கக்கூடாது என தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதை முதல்ல செய்யுங்க அப்புறம் வாங்க என ஒரு சிலர் கோஷம் போட்டதும் நீதிமன்றம் தொடங்கி பல அரசு இடங்கள் கோவில் சொத்தில் இருக்கிறது, அவற்றை எப்படி இடிக்க போறீங்க என பெண்கள் கேட்க சற்று வெடவெடத்து போனது அரசு நிர்வாகம். திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் கிராமத்தில் ருக்மணி சத்யபாமா சமேத சந்தான கோபாலகிருஷ்ணர் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் புறம்போக்கு இடத்தில் இருப்பதாக கூறி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த கோவிலை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் தாசில்தார் வாசுதேவன், திருவள்ளூர் டிஎஸ்பி தமிழரசி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அக்கோவிலை இடிக்க புல்லரம்பாக்கம் பகுதியில் திரண்டனர். இதை அறிந்த அப்பகுதி மக்கள் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த சமயம் நல்ல மழை பெய்தது. மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் போலீசார் பொதுமக்களை விரட்டியடித்து பொக்லைன் இயந்திரம் மூலம் கொட்டும் மழையிலும் கோவிலை இடித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவள்ளூரிலிருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் சாலையில் புல்லரம்பாக்கம் பகுதியில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று அப்புறப்படுத்தினர். இதன் காரணமாக புல்லரம்பாக்கம் பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. புல்லரம்பாக்கம் கிராமத்தில் கோவிலை இடித்த காரணத்தால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியுள்ளது. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர் பொதுமக்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் அடியில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் அவரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தியதால் மேலும் பரபரப்பு நிலவியது. இந்து கோவில்களை இடிக்க நீதிமன்றம் தீர்ப்பை காரணமாக காட்டி அவசரம் காட்டும் காவல்துறை நீதிமன்றம் இதேபோல் மசூதி மற்றும் சர்ச் போன்றவை குறித்து கொடுத்த தீர்ப்பை இதே வேகத்தில் அமல்படுத்துவார்களா என சமூக ஆர்வலர்கள் பலரும் இப்போது கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது வந்து டெப்யூட்டி டைரக்ஷன்லேயே வந்து போன டிசம்பரில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கிட்டத்தட்ட அதில் வந்து ஹலோ, சொல்லுப்பா. ஹலோ, சொல்லுப்பா. ஆமாம், ஸ்பாட்டில் தாங்க. எத்தனை Hello.
ரோட்டில் உட்காண்டாங்கடா, ரோட்டில் உட்காண்டாங்க, ரோட்டில் உட்காண்டாங்கடா, ரோட்டில் உட்காண்டாங்கடா. வண்டி வெளியே வருது, வாங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.